செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே அம்மன் கோவில் திருவிழாவுக்காக டொனேஷன் கேட்டு தர மறுத்ததால் பழைய இரும்புக்கடை உரிமையாளரை 10 பேர் கொண்ட கும்பல் அரிவாளால் வெட்டுவதற்காக துரத்தும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அதனை இப்போது பார்க்கலாம். இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம். பிரகாஷ், என்ன நடந்தது? வணக்கம் ஷியாம். அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் மசூதி தெருவை சேர்ந்தவர் அகமது பாஷா, வயது 33. இவர் கொத்திமங்கலம் பைபாஸ் சாலையில பழைய இரும்பு பொருள் விற்பனை செய்யும் கடை நடத்தி வரார். இந்த நிலையில நேற்று மாலை கொத்திமங்கலம் பகுதியில் உள்ள பொன்னியம்மன் கோயில் திருவிழாவுக்கு டொனேஷன் கேட்டு டில்லி பாபு மற்றும் முத்திகை நல்லான் குப்பம் பகுதியை சேர்ந்த லிங்கேஸ்வரன் அவரோடு கூட சிலர் பழைய இரும்பு பொருள் விற்பனை செய்யும் கடைக்கு சென்று அகமது பாஷா என்பவரிடம் கோயில் திருவிழா நடத்துவதற்கு டொனேஷன் கேட்டு இருக்கிறாங்க. அது டொனேஷன் தொகை அதிகமாக கேட்டதால் தர மறுத்து கடை உரிமையாளருக்கும் டொனேஷன் கேட்டவருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இரவு 11 மணி அளவில் வீட்டுக்கு சென்ற அகமது பாஷா மற்றும் அவரது நண்பர் இப்ராஹிம் ஆகிய இருவரையும் டில்லி பாபு மற்றும் லிங்கேஸ்வரன் உள்ளிட்ட 10 பேர் கொண்ட கும்பல் மார்க்கெட் பகுதியில் உள்ள ஒரு உணவகம் எதிரே அவர்களை மடக்கி சரமாரியாக அரிவாள் உள்ளிட்ட பயங்கரமான ஆயுதங்களால் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். சம்பவத்தில் படுகாயமடைந்த அகமது பாஷா மற்றும் அவரது நண்பர் இப்ராஹிம் ஆகிய இருவரையும் அருகில் இருந்தவர்கள் மீட்டு செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சை அழைத்து சென்றனர். இச்சம்பவம் குறித்து திருக்கழுக்குன்றம் போலீசார் வழக்கு பதிவு செய்து டில்லி பாபு மற்றும் லிங்கேஸ்வரன் உள்ளிட்ட 10 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த நிலையில இச்சம்பவம் குறித்த பதப்பதிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஷாம், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.